ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 2.4 சென்ட் லேண்டில் 1680 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து ஸ்டேர்கேஸை இன்னரில் பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், லாஞ்ச், பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலிவேஷனில் சிவில் ஒர்க்ஸ்லேயே ரொம்ப ஷேப்பில் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காக ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஹைலைட் என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு கேர்டு ஷேப்பில் மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூமோட டோர்ஸ், பால்கனி டோர், லாஞ்ச் டோர்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரில் துடிலூரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்குள்ளே நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. இந்த கார்னர் வீட்டை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.4 சென்ட், அதாவது 1031 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 1680 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐவரி கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், அது போக சிவில் ஒர்க்ஸ்லேயே ரொம்ப ஷேப்பில் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப யூனிக்காக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 10x23. ரைட் சைடில் இவி பாக்ஸ் அண்டு ஷூ கேபினெட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை கிராண்டாக நல்ல ஹெவியான டீக்குட்டில் செஞ்சு டபுள் டோர் டைப்பில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 10x16. தரைக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் ஸ்டைல்ஸை ஸ்பேஸர் கொடுத்து லே பண்ணி அந்த கேப்ஸுக்கு போகிற எபோக்சி கிரவுட் மெட்டீரியல் ஃபில் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ, சைஸ் 10x17. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க.
ஸ்டேர் கேஸை ரைசர்ஸ் இல்லாமல் மைல்டு ஸ்டீலில் கர்வ்டு ஷேப்பில் அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மெயின் டோரை மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூமோட டோர்ஸை கூட முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 4x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரிவேர்ஸை ஹிண்ட்வேர் பிராண்டில் இட்டாலியன் கலெக்ஷன் மாடலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 4x11. இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10x17. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x11. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஃப்ளோருக்கு 2x2 அடி சைஸில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு செஞ்ச மாதிரியே இங்கேயும் ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு மேலே சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது லான்ச். சைஸ் 6x8. லான்ச்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x10. இந்த காம்பேக்டான 3BHK ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். டீக்குட் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியலூரில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 90 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.